அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சாய் அபியங்கரோடைய அப்டேட் தான். போன 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஊரும் பிளாட்டோடைய ஃபுல் சாங் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பூம் பூம் தெலுங்கு வெர்ஷனை பார்த்துருந்தோம். பல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் அது உள்ள இருந்துச்சு. பட் இப்போ நம்ம சாய் வந்து ஒரு அன்பிளாக் வெர்ஷன் நமக்கு தந்திருக்காரு ஊரும் பிளாட்டோடைய அந்த பாடலுக்காக. எப்படி இருக்க போகும் தெரியும். வெறும் 1 minute and 18 seconds அந்த ஒரு பாடல் இருக்குது. ஸோ அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு போர்ஷனை கேட்டுட்டு வந்துடலாம். இதுக்கு அங்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் இது உள்ள இருக்குன்றதை பற்றி பேசலாமா? ஸோ ஆரம்பிக்கலாங்க. 3, 2, 1 and here we go. நத்தான பாத்துக்கனா இங்க காதிருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் என் மூச்சவ பேச்ச கிளியரா இருக்கு போதா வாய்ஸ் எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் தொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா கண்ணனா தொட்டனா பூமலர என்ன சொல்ல என்னதில்ல யாரும் இல்ல ராஜாதி ராஜன ராவண ராவணா. ஜஸ்ட் அமேசிங். என்னங்க நாங்கள் பேசுனது யாருக்கு கேட்டு சொல்லியோ சாயுடைய காதுக்கு கேட்டு விட்டது. என்னன்னா எல்லாரும் என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசுனாங்கன்றது நான் ட்விட்டரில் வந்து பார்த்து கழுவி அப்படியே அவரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வெட்டிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நானுமே பேசும்போது சொல்லியிருந்தேன், சவுண்ட் மிக்சிங் அதிகமாக இருக்குது, சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குது, காதுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், பாட்டோடைய லிரிக்ஸே சுத்தமாக கேட்காம அதுக்கு பேர் பாடலாம் என்னன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரேப் போர்ஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் த வே ஹி சாங் இன் தி ப்ரீவியஸ் லைக் அந்த ஒரு பாட்டில் அந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. நான் இப்போ அதான் சொல்கிறேன், பாட்டு நான் ரிப்பீட்டடாக ரேடியோ டிவிலன்னு ரேடியோவில் கேட்டு தான் இருந்தேன். அப்புறம் கேட்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டேன். ஆனாலும் அந்த பாட்டோடைய வரிகள் அவர் வந்து ரொம்ப உச்சரிப்பு எதுவுமே தெளிவாக கேட்கல. பட் இப்போ அவர் இந்த வெர்ஷனை பாடுறாருல, இந்த பாட்டை 2 பிரித்து கூட இது பண்ணிக்கலாங்க, டிவைட் பண்ணி ஒரு 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 என்ன சொல்கிற வைப் வெர்ஷன் வேறு, இந்த மாதிரி ஒரு மெலடி லைக் லவ் ட்ராக் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வேறு விட்டுருந்தா கூட பாட்டு நல்லா தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இப்போது ரொம்ப கிளியராக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது, கேட்கும்போது ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குதுங்க. ஏன்னா மியூசிக் கம்மி, அந்த பியானோ வெர்ஷன் மட்டும்தான் ரொம்ப லைக் என்னது ரொம்ப அலட்டிக்காம அந்த பாட்டு வந்து கேட்கக்கூடிய அளவில் இப்போ இருக்குது. ஸோ இனிமேல் பார்க்கலாம் இந்த பாட்டை எப்படி போக போகுதுன்னு. அது ஏன் இதை எடுத்து போட்டான்றது எனக்கு தெரிய மாட்டேன்றது அது என்னன்னு தெரியலை. மேபி பல பேர் பல கிரிட்டிசிசம் பல கமெண்ட்ஸ் போட்டுருந்தாங்க நெகட்டிவாக. சவுண்ட் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதிகமான சவுண்ட் மிக்சிங், அதோட ஓவராக லேயரிங் பண்ணியிருக்கு, மியூசிக்கே கேட்க மாட்டேன், மியூசிக் அதிகமாக இருக்குது, லிரிக்ஸ்க்கு வந்து உச்சரிப்பு லைக் கம்மியாக இருக்குது. ஏன்னா லிரிக்ஸுன்றதே இருக்கலை. ஏன்னா எனக்குமே ஃபஸ்ட் டைம் நான் பாட்டு கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்டு பார்த்தேன், பெருசாக கேட்கல. அன்றைக்கி தெலுங்குல கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடியெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. அப்சல்யூட்லி ஹீஸ் அ டேலண்டட் பர்சன். இந்த மாதிரி விஷயங்களை அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இஃப் ஹி கிவ்ஸ் சம் குட் ஹிட்ஸ், இன்னும் ஃப்யூச்சரில் அவர் அனிருத்துக்கு அட்லீஸ்ட் அனிருத்தோடைய ஒரு இன்னொரு இதை நாங்கள் பார்க்கலாம். பிகாஸ் அனி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரும் அந்த ஸ்டேஜை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வித் ஹிஸ் அமேசிங் மியூசிக். ஸோ மியூசிக் வைஸ் பார்க்கும்போது ஹி ஷுட் கிவ் அஸ் பெஸ்ட் ஹிட்ஸ், பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். பிகாஸ் அவர் ட்ரெண்ட் செட் கொடுத்துட்டாருங்க. அந்த 3 பாட்டுக்குமே அந்த எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவர் மேலே எல்லோரும் எதிர்பார்க்காம இருக்க மாட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இனி அவரோட கைகளில் தான் இருக்குது. இனி வர பாடல்களை பார்க்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு போர்ஷன் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தேன் என்னடா திடீர்னு இவரை விட்டுருக்காரே என்ன ஆச்சு அப்படின்றதுக்கப்புறம் தான் ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். சம்திங் ஹேஸ் ஹேப்பன் சம்வேர். எங்கேயோ இடிச்சது இவருக்கு இங்கே வலிச்சிருக்கு. ஸோ ஹி ஹாஸ் டன் சம்திங் அகெயின். ஸோ எனக்கு சாயோட வாய்ஸும் பிடிக்கும், நல்லா இருக்குது கேட்கும்போது. அண்ட் ஹீஸ் ரியலி டேலண்டட், அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவுமே இல்லை. பார்க்கலாம் இனி வர அப்டேட்ஸ் என்ன மாதிரின்னு. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு போர்ஷனை கேட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுது, உங்கள் பர்சனல் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி யாச்சும் பேசணும் இருந்தால் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.